இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாம் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், போராட்டங்களை அனுதினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்களில் இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே துதி ஆராதனை எப்பொழுதும் நம் நாவில் ஒலிக்க வேண்டும். நம் உள்ளத்திலிருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவரை ஸ்துதித்து போற்றி புகழ்ந்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே ஒரு கணம் எங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்கள். அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தரும்படியாக ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்தவரே, பாசம் மிகுந்தவரே, பாசம் மிகுந்தவரே, அறிவுள்ளவரே, அறிவுள்ளவரே, வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே, உயிருள்ள இயேசுவே, உயிருள்ள இயேசுவே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு போற்றுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், அப்பா நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை அரவணைப்பவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, தூயவரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, வல்லவரே ஆராதனை, தூயவரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை, வாழும் கடவுளே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஆராதனை, 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 நல்லவரே ஆராதனை, வல்லவரே, வல்லவரே ஆராதனை, தூயவரே,
தூயவரே ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை. காண்பவரே காண்பவரே ஆராதனை. காப்பவரே காப்பவரே ஆராதனை. தூயவரே தூயவரே ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை. உன்னதரே உன்னதரே ஆராதனை. உத்தமரே உத்தமரே ஆராதனை. காண்பவரே காண்பவரே ஆராதனை. காப்பவரே காப்பவரே ஆராதனை. நல்லவரே ஆராதனை. வல்லவரே ஆராதனை. வாருமே தூய ஆவியே, வந்தென்னை முழுமையாட்கொள்ளுமே. வாருமே தூய ஆவியே, வந்தென்னை முழுமையாட்கொள்ளுமே. வாருமே தூய ஆவியே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. வாருமே தூய ஆவியே, வல்லமையால் என்னை நிரப்பிடுமே. பரிசுத்தரே அன்புள்ளவரே, தந்தைக்கே ஆராதனை. பரிசுத்தரே அன்புள்ளவரே, தந்தைக்கே ஆராதனை. பரிசுத்தரே அருள் நிறைந்தவரே, இயேசுவுக்கே ஆராதனை. பரிசுத்தரே அருள் நிறைந்தவரே, இயேசுவுக்கே ஆராதனை. பரிசுத்தரே என் துணையாளரே, தூய ஆவிக்கே ஆராதனை. பரிசுத்தரே என் துணையாளரே, தூய ஆவிக்கே ஆராதனை. உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆராதனை ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. என் அப்பாவுக்கே ஆராதனை. என் தெய்வத்துக்கே ஆராதனை. அப்பாவுக்கே என் அப்பாவுக்கே ஆராதனை. தெய்வத்துக்கே தெய்வத்துக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து நாம் ஒரு மனதோடு அவரை துதிப்போம். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே புகழ் அப்பா, உமக்கே மகிமை ஆண்டவரே. இந்த மகிமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனைக்குரிய இறைவனே நன்றி ஆண்டவரே. காலத்துக்கும் உங்களை இறைவனாக இருந்து உங்களை வழி நடத்துகிறவரே நன்றி அப்பா. நேற்றும் என்றும் மாறாத நல்லவராக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீர் அன்னதினம் செய்கிற ஆண்டவரே அற்புத காரியங்களுக்காக உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை சுதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. உங்களோடு கூட எங்களோடு வருகிறவரே நன்றி ஆண்டவரே. உங்களோடு உடன் இருக்கிறவரே நன்றி அப்பா. உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே நன்றி ஆண்டவரே. கிருபை ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. மக்கிய ஆராதனை. இயேசுவே வாருமே, எனக்குள் வாருமே, இப்பவே வாருமே, உந்தன் ஆவியால் நிரப்பிடுமே. இயேசுவே வாருமே, எனக்குள் வாருமே, இப்பவே வாருமே, உந்தன் ஆவியால் நிரப்பிடுமே. சொல்லுங்க. தந்தையே வாருமே, தகப்பனே வாருமே, இப்பவே வாருமே,
உந்தன் ஆவியா நிரப்பிடுமே, உந்தன் ஆவியா நிரப்பிடுமே, உந்தன் அன்பை சுவைத்திடவே. சொல்லுவோம், உந்தன் அன்பை சுவைத்திடவே, உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திடவே, உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திடவே, உந்தன் அன்பை சுவைத்திடவே, உந்தன் அன்பை சுவைத்திடவே, உந்தன் சாயலாய் மாறிடவே, உந்தன் சாயலாய் மாறிடவே, நான் முழுமையாய் மாறிடவே, நான் முழுமையாய் மாறிடவே, உலகெங்கும் சென்றிடவே, உலகெங்கும் சென்றிடவே, உந்தன் நற்செய்தி அறிவிக்கவே, உந்தன் நற்செய்தி அறிவிக்கவே, உந்தன் ஆவியால் நிரப்பிடுமே, உந்தன் ஆவியால் நிரப்பிடுமே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே நாம் எல்லோருமாக இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நினைத்து கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆராதனை என்று பாடிக்கொண்டே இருங்க. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை தெய்வமே, ஆராதனை ஆராதனை பரிசுத்த தெய்வமே, ஆராதனை ஆராதனை என் நல்ல தகப்பனே, ஆராதனை ஆராதனை வாழ்வழிக்கும் வல்லவரே, ஆராதனை ஆராதனை வாக்குமாறா தெய்வமே, ஆராதனை ஆராதனை உயிருள்ள இயேசுவே, ஆராதனை ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை மன்னிக்கும் வல்லவரே, ஆராதனை ஆராதனை நற்கருணை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை உயிருள்ள இயேசுவே, ஆராதனை 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 எனக்காக மரித்தவரே, ஆராதனை ஆராதனை உயிர்த்தெழுந்த தெய்வமே, ஆராதனை ஆராதனை வாழுகின்ற தெய்வமே, ஆராதனை ஆராதனை மீண்டும் வருவார் என்றவரே, ஆராதனை ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை ஆராதனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உயிருள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நற்கருணையில் உயிரோடு வாழும் தெய்வமே, என்னை மீட்க வந்த நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை அப்பா. இயேசுவே உமக்கு ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி இயேசு. நன்றி இயேசு. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து உயிருள்ள ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே உணருங்கள். ஆஹா 2:5 சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்களை பார்த்தார், எகிப்தில் இருந்து உங்களை விடுவித்து வந்த அந்த நாளில் இருந்து இந்நாள் வரை
உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டுள்ளது. My spirit among you. என் ஆவி உங்கள் நடுவில் நிலை கொண்டுள்ளது என்று சொல்லுகிறார். ஆவியானவர் ஆற்றலானவர், மூவர் இறைவனில் ஒருவர். அவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு. அவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் இறை வசனத்திலே இயேசு சமாரியா பெண்ணை பார்த்து பேசுகிற பொழுது சொன்னார், தந்தையை வழிபடுகிறவர்கள் தந்தையை உண்மை இயல்புக்கு ஏற்ப ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார். True worshippers worship the Father, Spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பார்கள். ரோமர் 8:26 இறை வசனத்திலே பவுல் சொல்லுவார், சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய வலுவற்ற நிலையில் நம் பெருமூச்சுகளின் வாயிலாக எதற்கு நான் எப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாத வேளையில் தூய ஆவியானவர் பரிந்துரை செய்வார். Holy Spirit will intercede for us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் பரிந்துரை செய்வார். அந்த உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்காமல், தூய ஆவியினுடைய பிரசன்னம் இல்லாமல் இயேசுவை நான் சுவைக்க முடியாது. I cannot feel the presence of Jesus without the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகிற பொழுது இயேசு எனக்குள் வருகிறார். இயேசு எனக்குள் உருவாகி வருகிறார். என்னை உருமாற்ற வருகிறார். என்னை புதுப்படைப்பாய் மாற்ற வருகிறார். அந்த உன்னதமான ஆண்டவரை இந்த இடத்திலே குவி அழைப்போமா? வார்த்தையானவர், நற்கருணை ஆனவர், உயிருள்ள இயேசுவே, இயேசுவே வாருமே, இயேசுவே நற்கருணையில் உயிரோடு வாழும் தகப்பனே, என் நல்ல இயேசுவே, என் தெய்வமே எனக்குள் வாருமே, என் தடைகளை படிக்கல்லாய் மாற்ற வாரும் இயேசுவே, எனக்குள் வாரும் இயேசுவே, வாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே in a gentle voice மென்மையாக ஆண்டவரை உணர்ந்து இருக்கிற இடத்துல அவரை ஆராதிங்க. Praising the Lord, praise and give worship and glory to Jesus. ஆண்டவருக்கு துதியும் ஆராதனையும் மகிமையும் இந்த வழியில் ஒப்புக் கொடுங்க. ரீமஷலபலத்தியரரோ ரீவலஹீரிரிவரஷிரரரரர நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது வசனம், 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரோமையர் 12:1 அழகாய் சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. பிரியமான அன்பு சகோதரர்களே,
நாங்கள் பல வழிபாடுகளிலே பங்கு கொள்ளுகிறோம். We take part in many liturgical service. திருப்பலியாக இருக்கலாம், அல்லது வேறு நற்கருணை கொண்டாட்டங்களாக இருக்கலாம், நற்கருணை ஆராதனைகளாக இருக்கலாம், குணமளிக்கும் ஆராதனைகளாக இருக்கலாம், இறை புகழ்ச்சி ஆராதனைகளாக இருக்கலாம். இப்படியாக எங்களுடைய ஆலயங்களிலே பங்குகளிலே நடக்கின்ற பல வழிபாடுகளிலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். அப்படி பங்கு கொள்வதன் வழியாக நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்புகிறோம். எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களுடைய ஆன்மீக வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக அது நமக்கு உதவி செய்கிறது. உதாரணத்துக்கு இந்த வேபம் தொலைக்காட்சி வழியாக நாம் பார்க்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வழியாக அது எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு துணையாக இருக்கிறது. வேறு இணையதளங்கள் வழியாக இப்படி பல வழிகளிலே பல வழிபாடுகளை நாம் காண்பதன் வழியாக பங்கு கொள்வதன் வழியாக அது ஆன்மீக நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறது. இது மிக அவசியமானது. இந்த வழிபாடுகளிலே நாம் பல பேர் ஒன்றாக இணைந்து பங்கு கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல, எங்கே என் நாமத்திலே 2-3 ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அது ஒரு பொது வழிபாடு. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்று இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். உன்னுடைய வாழ்வு தூய உயிருள்ள பலியாக மாறட்டும். அதுவே நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிற உள்ளார்ந்த வழிபாடு. எங்களுடைய வாழ்வு ஒரு வழிபாடாக மாற வேண்டும். ஒரு பொது வழிபாடிலே நாம் பங்கு கொள்ளுகிறோம், திருப்பலியிலே பங்கு கொள்ளுகிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று குருவானவர் சொல்லுகிற பொழுது திருப்பலி முடிவு பெறல்ல, அந்த திருப்பலி நம்முடைய வாழ்வில் தொடங்குகிறது. நம்முடைய சாட்சிய வாழ்விலே அது தொடங்குகிறது. அதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. அந்த உள்ளார்ந்த வழிபாடுகளே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, கண்களை மூடி உள்ளத்தை திறந்தொரு கணம் இந்த வேளையிலே நாம் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். அந்த உள்ளார்ந்த வழிபாடுகளே எங்களை ஆயத்தம் செய்கிறோம். உயிரான இயேசுவே, கடந்து நீர் என்னுடைய வாழ்விலே வருவீர் என்று சொன்னார். என் உலகம் எல்லாம் மறந்து போகும். உம்முடைய உணர்வு அழகான தருணமாய் மாறும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, அன்பை ருசிக்கையிலே. பார்த்து சொல்லுங்க, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்து உயிரே உம்மை ஸ்துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன்.